அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக உத்தமர் காந்தியாரின் நினைவு தினம். காந்தி கணக்கு காந்தி கணக்கு என்று கூறுவார்கள். அடிக்கடி சொல்லுவோம் காந்தி கணக்குனா என்ன, காந்தி கணக்குனா என்ன. அந்த காந்தி கணக்கை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிறோம். காந்தி கணக்குன்றது என்னன்னா, காந்தியாருடைய வருகை தெரிந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால அவர் 1919 தென்னாப்பிரிக்க இன விடுதலைக்காக போராடிய பின்பு இந்தியாவுக்கு வருகிறார். அவருடைய முதல் அரசியல் வருகை என்பது 1919 சொல்லப்படுகிறது. அவருடைய குரு, அரசியல் ஆசான் என்பவர் திரு கோபாலகிருஷ்ண கோகேல அவருடைய கருத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர் தான் உலக உத்தமர் திரு காந்தியடிகள். அவர் சாம்பரன் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வழிநடத்தி 1919 அதை வழிநடத்தி அவருடைய அரசியல் வருகை என்பது 1919 1948 வரை அவருடைய அரசியல் வருகை. சரி, இந்த காந்தி கணக்குன்னு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த காந்தி கணக்குனா என்ன? காந்தி கணக்கு அது தெரிஞ்சுக்கோங்க. இந்திய விடுதலை என்பது 1947 ஆகஸ்ட் 15 நம்ம பரவலா ஒரு கருத்து நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்போ அந்த 47க்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் உலக போர் 1945 முடிவுக்கு வந்த உடனே இந்தியாவில் நடந்த அரசியல் மாற்றங்கள் என்ன? 1940 ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய சுதந்திரத்தை கொடுக்கணும்னு வலியுறுத்தி லின்லிகோ என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் சொல்றாங்க அந்த ஆகஸ்ட் கொடை என்று அறிவிக்கிறார். அப்போ அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆகஸ்ட் கொடை, அதாவது ஆகஸ்ட் ஆஃபர் நாங்க புறக்கணிக்கிறோம், இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற போது காந்தியார் தலைமையில அதை புறக்கணிக்கிறாங்க. மறுபடியும் 1942 அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு என்று அனுப்புகிறார்கள். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பிளத்திக் லாரன்ஸ் என்கிற மூன்று ஆங்கிலேயர்கள் லண்டன்ல இருந்து அனுப்புறாங்க. அப்போ அனுப்பும் போது தான் காந்தியார் அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு கேலி செய்யறாருன்னா கிண்டல் செஞ்சு பேசுறாரு. மிஸ்டர் கிரிப்ஸ், I will not accept this கிரிப்ஸ் மிஷன். உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கலாம், நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அது ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னன்னா 1942 ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்தியால நடக்குது. அது என்னன்னா, ஆகஸ்ட் 7, 8 தேதிகள்ல வெள்ளையனே வெளியேறு, ஆகஸ்ட் புரட்சி செய்யறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. We drain our veins, let us do or die our country. ஜான் ரஸ்கினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் திரு காந்தியார் அவர்கள். அவர் தான் சொல்றார், we drain our veins, let us do or die என்கின்ற கருத்து, செய் அல்லது செத்து மடி என்கின்ற தனிநபர் சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து காந்தியார் அவர்கள் நடத்துகிறார். அப்போ அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவும் புறக்கணிக்கப்படுது காங்கிரஸ் கட்சியால, காந்தியாரால. 1945 வேவல் திட்டம்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. லார்ட் வேவல் அப்படின்றவர் அந்த அரசியல அந்த சட்டத்தை உருவாக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலை நடத்தலான்னு ஒரு கருத்தை வேவல் அறிவிக்கிறார். அப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்தியாவில் நடைபெறல. காரணம் என்னன்னா, இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களுக்குள்ள இந்த இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துனே இருக்கு. அப்போ அதனால என்னன்னா, ஒரு சிம்லால ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு முடிவை ஏற்றலாம் அப்படின்னும் போது இந்தியாவுக்கு சுதந்திரமா வழங்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வேவல் தெரிவிக்கிறாரு. அப்போ இந்த வேவல் பிளான் சக்சஸ் பண்ண முடியல, அது வெற்றி அடையல. அப்போ அப்படின்னு இருக்கும்போது இங்கிலாந்துல ஆட்சி மாற்றம் ஏற்படுது. 45 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு டோரி கட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கட்சி, பழமைவாதர்கள் கட்சின்னு சொல்லுவாங்க, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. அவங்க அந்த தேர்தலில் இங்கிலாந்துல தோல்வி அடைகிறாங்க. தோல்வியை சந்திச்ச பிறகு கிளெமெண்ட் ஆட்லின்றவர் பிரதமர் ஆகுறார். இங்கிலாந்துல பிரதமர் ஆன உடனே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை அறிவிக்கலாம். அப்போ அவர் என்ன பண்றாரு, வேவலை திருப்பி அழிச்சிட்டு அப்ப லார்ட் மவுண்ட் பேட்டன் ஒருத்தர் அனுப்புறாரு. கிளெமெண்ட் ஆட்லின்றவர் அவர் பிரதமராக இருக்கிறார். 1946 ஒரு கேபினட் மிஷன் பிளான் உருவாக்குறாங்க. அதாவது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த அமைச்சரவை தூதுக்குழு, நான் சொன்ன இத்தனை சட்டங்கள்ல முக்கியமான சட்டங்கள் எதிரான அமைச்சரவை தூதுக்குழு என்று சொல்லுவார்கள். இந்த அமைச்சரவை தூதுக்குழுல தான் செப்டம்பர் 2 நேரு தலைமையில பண்டித நேரு தலைமையில ஒரு இடைக்கால மந்திரி சபையை உருவாக்குறாங்க.
அப்போ இதுல வந்து முஸ்லீம் லீக் 4 இடமும், காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 6 இடமும் வந்து மந்திரி சபையில உருவாக்கி மொத்தம் ஒரு 9 14 மந்திரிகள் கொண்ட ஒரு குழு வந்து உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கும் போது என்ன சொல்றாங்க, ஜின்னா வந்து இந்த இடைக்கால மந்திரி சபையில வந்து நான் பங்கேற்க மாட்டேன். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் விடுதலைக்காக போராடியவர். அவர் வந்து சொல்றாரு, இல்ல நான் இந்த மந்திரி சபையில முஸ்லீம் லீக் பங்கேற்காது. ஏன்னா ஒரு மந்திரி சபைக்குள்ளே ஒரு மந்திரி சபையை உருவாக்கணும், எங்களை பிரதமர் ஆக்கணும், அதாவது என்ன பிரதமர் ஆக்கணும் அப்படின்ட்டு ஜின்னா சொல்றாரு. இதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க அன்னைக்கு பண்டிதர் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் என்னன்றாங்க, உங்களை வந்து நாங்க எப்படி பிரதமர் ஆக்க முடியும், இந்தியாவில் பிறந்தவர் தான் ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வந்து அதிகமாகுது. உடனே என்ன பண்றாங்க, லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து இங்க வந்து அவர் வந்து கவர்னர் ஜெனரலா வராரு, இந்தியாவின் வைஸ்ராயா இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு காணுங்க சுமூகமா, இந்த பிரச்சனையை எப்படியே வச்சுன்னு இருக்கக்கூடாது, இன்னும் அது வந்து இந்த பிரச்சனை அதிகமா தான் ஆகும் அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, இந்த மந்திரி சபையில நீங்க பங்கேற்குங்கன்ட்டு ஜின்னா கிட்ட பேசுறாரு மவுண்ட் பேட்டன். ரொம்ப இறங்கி வந்து இந்த முஸ்லீம் லீக் கட்சிகிட்ட. இல்ல அவர் நான்றாரு, இல்ல நேரடி நடவடிக்கையில இறங்க போறோம், கல்கத்தால என்ன நடந்ததோ மத கலவரம் பண்ணமா அதே இங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னும் போது, அப்ப என்ன பண்றாங்க, இந்த மந்திரி சபையில புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. சொல்றாரு, யாருன்னா பிரகடனப்படுத்துறாரு முகமது அலி ஜின்னா. 1946 ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கையில இறங்குவோன்ட்டு பந்த், அதாவது காலவரையற்ற வேலை நிறுத்தம், தொடர் போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. அப்போ மதமாற்ற நிகழ்ச்சிகள் நடக்குது, அப்ப கற்பழிப்புகள் நடக்குது, அப்போ வந்து சூறையாடப்படுறது, சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, கொள்ளை அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க அங்க இருக்கு. அப்போ அன்னைக்கு என்னென்ன இருந்துச்சுங்கன்னா, அதாவது கோயில்கள்லாம் மசூதி ஆச்சு, மசூதிகள்லாம் கோயில்களான மாதிரி இங்க இந்து முஸ்லீம் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்ததால அப்ப மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு, வேற வழியே இல்லை, நம்ம வந்து இந்த 3 பேரையும், பட்டேல், நேரு, ராஜேந்திர பிரசாத் 3 பேரையும் நம்ம அழைச்சி லண்டனுக்கே இட்டுன்னு போய் நம்ம வந்து கூட்டிட்டு போய் நம்ம பேச வைக்கணும். என்னென்ன சொல்லணும்னா, இந்தியாவில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது வேற வழியே இல்லைன்னும் போது பாகிஸ்தான் பிரிவினை என்கின்ற ஒரு திட்டம் உருவாகுது ஜின்னா மனசுல. அப்பதான் என்னன்றாரு, இந்தியாவை 2ஆ பிரிச்சிருங்க, பைஃபர்கேட் த இந்தியா, ஒன் இஸ் பாகிஸ்தான் அண்ட் அனதர் ஒன் இஸ் இந்தியா அப்படின்னும் போது பாகிஸ்தான்றத பிரிச்சு என்ன பண்றாங்க, பாதி இடத்த வந்து பிரிச்சிடுறாங்க. பிரிச்சு பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாகுது. ஜூன் 3 1947 ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்போ பாகிஸ்தான் பிரிவினையால் தான் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சதால தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குறாங்க. ஒரேடியா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வெள்ளக்காரங்க. இப்போ இவங்க ஒன்றிணைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து இவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது பாகிஸ்தான் தனியா பிரிச்சிடலாம், இந்தியான்னு தனியா பிரிச்சிடலான்ட்டு பாகிஸ்தானுக்கு வந்து 1947 ஆகஸ்ட் 14 இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 கொடுக்குறாங்க. இதுதான் இந்த வரலாறை சொல்லணும். இப்ப கொடுத்த பிறகு லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு, பாகிஸ்தானுக்கு நிதி அளிக்கணும். அப்ப நிதி அளிக்கணும் போது எப்படி நிதி அளிக்க முடியும், அப்போ வந்து பிரிட்டிஷ் ரிசர்வ் வங்கின்னு இருக்கு, அந்த ரிசர்வ் வங்கி மூலியமா என்ன பண்றாங்க, 400 கோடி இருக்குது இந்தியாவுடைய பிரிட்டிஷ் ரிசர்வ் வங்கியில. அந்த வைப்பு தொகையில இருந்து 75 கோடி பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க முதல் தவணையா. மீதம் இருக்கிற தொகை இன்னொரு தவணையா 55 கோடியை கொடுக்குறாங்க. இதுதாங்க காந்தி கணக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறதால இதை கொடுக்க மாட்டேன்னு ஒத்துக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாது, இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்போ நேரு கிட்ட பேசுறாரு காந்தி, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், கண்டிப்பா இருப்பேன் நிச்சயமா, எதுக்காகனா இந்து முஸ்லிம் பிரச்சனையை வலியுறுத்தி இருப்பேன், அவங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கணும். 2வது என்னன்னா, இந்த பாகிஸ்தானுக்கு இந்த பணம் கொடுக்கணும், அதை வந்து இந்த தவணை முறையா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறார். பிர்லா ஹவுஸ் சொல்லப்படுகிற பிர்லா மாளிகை டெல்லியில வந்து ஜனவரி 12 1948 இருந்து இன்றைய தினம் ஜனவரி 30 1948 வரை ஏறத்தாழ ஒரு 15-20 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தியார். உண்ணாவிரதம் இருந்த போது அன்னைக்குதான் வந்து காந்தியார் வந்து கொல்லப்படுறார். நான் ஏன் இவ்வளவு விஷயம் சொன்னேன்னா, எதுக்காக சொன்னா, இந்த காந்தியார் கணக்கு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இந்த காந்தியார் கணக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம குறைஞ்சபட்சம் வந்து வெள்ளையனுடைய ஆட்சி, முதல்ல உலகப்போர் 2ஆம் உலகப் போர்ல இருந்து
நம்ம வரணும். அதுக்கடுத்தபடியாக வந்து காந்தியாருடைய வருகையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய அரசியல் வருகை எப்போ? 1919 இருந்து 1948 வரையுடைய அவருடைய அரசியல். எனவே காந்தி கணக்கு என்பது நமது வங்கியில் இருந்த பணத்தை பாகிஸ்தானுக்கு அளித்தது. அது ஒரு 2 தவணை முறையாக. இதுவே காந்தி கணக்கு என்பதை கூறி காந்தியாருடைய நினைவை போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.